அட்டகத்தி, பீட்சா, சூதுகவும் போன்ற படங்களோட எடிட்டரான லியோ ஜான் பால் ஒரு இயக்குனர் அறிமுகமாற ஒரு திரைப்படம் தான் மார்கன். ஸோ இந்த ஒரு திரைப்படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு அவர் சேனல் டார்க் வே ஸ்டொமக். அறிமுக இயக்குனர் லியோ ஜான் பாலோட இயக்கத்துல விஜய் ஆண்டனி, அஜய் இவங்களை தண்ணி நிறைய பேர் சேர்ந்து நடிச்சு கடந்த வாரம் வெளியேறின திரைப்படம் தான் இது ஒரு மார்கன். ஸோ படம் வெளியே இருந்துச்சு, வெளியே இருந்தப்ப மக்கள்லாம் பார்த்து நல்லாவே சொல்லிட்டு இருந்தாங்க, ஓகே நல்லா இருக்கு அப்படின்றது. நமக்கு இப்ப ரீசெண்டா பாக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. போய் படம் பார்த்ததுக்கு அப்புறம் நல்லாவே தானே இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் நிஜமே நமக்கு கொடுத்துருந்துச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஜய் அவரோட நடிப்பு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. விஜய் ஆண்டனியுமே நான் ஃபுல்லாவே வரணும், ரொம்ப இது பண்ணணும் அப்படின்லாம் இல்லாம இந்த ஒரு கேரக்டர் என்னவோ இது இவ்வளவுதான் வரணும், இவ்வளவுதான் இருக்குன்ற மாதிரி இருக்கிற அந்த ஒரு இதை கரெக்டா இவர் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா நடிச்சதுனால இவரோட போர்ஷன் கரெக்டா இருக்கு, அந்த அஜயோட போர்ஷன் கரெக்டா இருக்கு. ஸோ ரெண்டு பேருமே அந்த ஒரு பேலன்சிங்கா இருக்கிறதுனால ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த ஒரு மார்கன் திரைப்படம் தமிழ்ல வந்திருக்கக்கூடிய சூப்பர் நேச்சுரல் சஸ்பென்ஸ் த்ரில்லர். ஸோ இதுதான் இதோட ஒரு ஜென்னரு. படத்துல அந்த சூப்பர் நேச்சுரல்லாம் நம்ம என்னதான் பண்ண போறாங்கன்னு எதிர்பார்க்கறப்ப ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த சொன்னாங்க, அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு வேற மாதிரி ஒரு விஷயமா கன்வே பண்றப்ப என்னடா இது எவ்வளவு எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஒரு கமர்ஷியலா இந்த ஒரு படத்துக்கு இது ஓகேவா தானே இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு படம் முடியறப்ப நமக்கு கிடைக்குது. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கதையோட ஆரம்பத்துல ஒரு பெண் இறந்துடுறாங்க, அவங்களோட உடம்பு ஃபுல்லாவே கருப்பா இருக்கு. இந்த ஒரு கேஸை கேள்விப்பட்ட விஜய் ஆண்டனி வேற ஒரு இடத்துல இருக்காரு. அவரை பார்த்துட்டு இல்ல கண்டிப்பா இந்த கேஸை நாம தான் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து இவர் இங்க வராரு. இவர் வரப்ப அந்த ஒரு பொண்ணு இறந்தப்ப ஒரு கருப்பா இருந்துச்சு உடம்புல, அதுல ஒரு பால் இது இவருக்கு இருக்கு. சோ இதே மாதிரியான ஒரு விஷயத்துல இவர் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதுக்கு அடுத்து கதை நகருது, இதுக்கு பின்னாடி யார் காரணம், என்ன இருக்காங்க, எதனால இவங்க இப்படி கொள்றாங்க அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் எல்லாமே போக போக அப்படியே அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட மாற ஆரம்பிச்சது. ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எல்லாமே போயிட்டு வர வர கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு படத்தோட அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். படத்துல பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. விஜயாண்டி ஆகட்டும், திஷானா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. இவங்களை தாண்டி படத்துல நடிச்சிருக்கக்கூடிய தங்கச்சி கேரக்டரா இருக்கட்டும் அண்ட் இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் இருக்கு இல்லைங்களா, அவங்களா இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸை இது எனக்கு கொடுத்துருக்குல்ல நான் பாட்டு இழந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கலி இந்த படம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஸோ சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதுவும் இந்த ஒரு படத்துக்கு டைரக்டரா தான் எடிட்டர் அப்படிங்கிறப்ப எடிட்டரா இருந்து தானே வந்திருக்காரு. அதனால இந்த படத்துக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நம்ம கட்ஸ் மாத்தி போட்டாங்க. கண்டிப்பா ஆடியன்ஸுக்கு ஒர்க் ஆகுங்கிறத இவர் புரிஞ்சுக்கிட்டு நிறைய இடத்துல அந்த கட்ஸ் எல்லாமே சூப்பராகவே ப்ளே பண்ணியிருந்தாரு. நமக்கு பாக்குறப்ப சூப்பராகவே இருக்கிற ஒரு ஃபீலை நமக்கு கடைசி வரையும் தக்க வச்சுக்கிட்டே இருந்தாரு. படத்துக்கு வந்து விஜயாண்டி தான் மியூசிக் பண்ணியிருந்தாரு. ஸோ இதுல இந்த சொல்லிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருந்துச்சு, அது பாக்குறதுக்கும் சரி கேட்கறதுக்கும் சரி ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. அண்ட் இப்ப நான் சொன்னேன்ல, இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்துல ஒரு முக்கியமான கருத்து சொல்ல வராங்க. போதும் ஸ்டாப். ஏன்டா நீ பாட்டுக்கு ட்விஸ்ட் எல்லாம் சொல்லிட போறடா இருக்க. ரைட் விடு, அது என்னன்றதை நீங்களே தியேட்டர்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுதான் இந்த ஒரு படத்தோட எண்ட் ஆஃப் ஒரு ட்விஸ்டா இருக்கு. ஸோ அதை கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல பாக்குறப்ப ஒரு நல்ல ஒரு மொமெண்டாவே இருக்கும். மொத்தத்துல இந்த ஒரு மார்கன் திரைப்படம் தியேட்டர்ல போயிட்டு ஒரு ஏமாறாம வரலாம். இதை நான் பார்த்துட்டேன், நீங்களும் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஏன்னா ஒரு வாரம் ஆயிடுச்சு இல்லைங்களா. அதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கேட்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டே உனக்கு? எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா. நீங்க இதுக்கப்புறம் தான் பார்க்க போறீங்கன்னா பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட்டை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனோட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.